பல்வேறு இருதய சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு பெற்ற மூத்த மருத்துவர் நம்மளோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பா இந்த இருதய நோய் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. டயபெட்டிக் அப்படிங்கிறது அதனுடைய உச்சமாக தான் இந்த இருதய பிரச்சனையை பார்க்கறாங்க. என்ன மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைய ஜெனரேஷனுக்கு தேவைப்படுது சார்? இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா அவேர்னஸ் அதிகமா இருக்கு. அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியுது. மீடியாவும் அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு தெரியுது. நான் சொல்றது என்னன்னாக்கா, இன்னைக்கு மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் பிகமிங் செடென்டரி. யாருமே வேலை செய்யறதில்ல. கவுச் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவோம். உட்காந்துட்டு டிவி பார்க்குறாங்க, இல்லை செல்போன் பார்த்துக்கிட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒரு பேசிக் ரூல் வச்சுக்கணும். தினம் 30 to 40 minutes நடக்கணும். டயட்ல மாடரேஷன் தேவை. எதையுமே ரொம்ப இன்டல்ஜ் பண்ணக்கூடாது. 40 வயசு வரைக்கும் ஏதோ சாப்பிட்றது வேற. அதுவே எடுத்தா ஒரே ஸ்வீட்டா சாப்பிட்றது, ஒரே மாம்பழமா சாப்பிட்றது 2-3 அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா ஒன்றும் இல்லை. ரொம்ப ஹைலி ஃபேட்டி ஃபுட், அதிகமான அளவு நெய்யிலையோ எண்ணெயிலையோ வறுக்கப்பட்டது, டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அக்கேஷனலா எடுத்துக்கலாம். நான் டோட்டலா அவாய்ட் பண்ண சொல்ல. 40 வயசுல நான்லாம் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கணும். என் ஃப்ரெண்டு டைரக்டர் ஆஃப் நியூட்ரிஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டா இருந்தாரு. அவர் வேடிக்கையா சொல்லுவாரு, சிவா ஒரு மசாலா தோசை சாப்பிடணும்னாக்கா உன் பேஷண்ட் 1/2 மணி நேரம் நடந்துட்டு போய் சாப்பிட சொல்லு அப்படின்னு. அதை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், மாடரேஷன் இன் ஈட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியாவும் சைனாவும் போட்டி போட்டுட்டு இருக்கு டயபெட்டிஸ் இதுல. இந்த டயபெட்டிஸ் வர்றது தப்பு இல்லை, அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, வந்தோன்னே நான் மாத்திரைலாம் எடுத்துக்க விரும்பல, நான் டயட் பண்ணிக்கிறேன்னு. அதெல்லாம் வேணாம். டாக்டர் அன்னைக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எந்த நோயும் இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் 80-90 வயசு வரைக்கும் வாழறாங்கன்னா நோய் இல்லாம வாழல. நோய் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான டாக்டரை பார்த்து அதுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணிக்கிட்டு வாழ்றாங்க. அதுதான் அட்வைஸ். இப்போ குறிப்பா இன்னைக்கு இருதய சிகிச்சைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம அயல்நாட்டு மருத்துவ முறையில தான் பயின்றோம். ஆனா சித்தா முறையில இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா? அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான டைம்ல சரியா சார்? இல்ல சார், கிரிட்டிக்கலா ஹார்ட் அட்டாக்னு வந்துருச்சுன்னா நமக்கு கண்கூடா தெரிஞ்சது, அக்செப்டட் பை த வேர்ல்டு என்ன அப்படின்னாக்கா ஆங்கில முறை தான், அலோபதி முறை தான். அது எடுத்துக்கிறது தான் நல்லது. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்காது. இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம இந்த டிவி ஆட்லாம் நிறைய சின்ன சின்ன ஸ்லாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஆயுர்வேதிக்ல நாங்க ஈஸியா ரெடி பண்ணிடுவோம், கியூர் பண்ணிடுவோம், இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு மித்துல நிறைய வயதானவர்கள் பயன்படுத்துறாங்க. நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்களோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோ ஒரு பாலிட்டிஷியனோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களா? இல்ல. எதனால? எது அக்செப்டடோ வேர்ல்டுனால, உலகத்தால எது அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோ அதை எடுத்துக்கிறது தான் நல்லது எப்பொழுதுமே. நீங்க இந்த நிறைய விஷயத்துல பேசுகின்ற பொழுது முழு உடல் பரிசோதனை பத்தி பேசும்போது இந்த த்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கறத சொன்னீங்க. இப்போ நம்ம காப்பீட்டு திட்டத்துல கூட அது இல்லன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு தெரியாது. நிறைய பேர் அது பண்ணிட்டு வராங்க. ஓகே, ஆக்சுவலா அது என்ன சார் த்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது? ஒரு ஏஜுக்கும் நம்ம ஓரளவுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு ஒர்க் கொடுத்து, அதாவது 85% ஆஃப் டார்கெட் ஹார்ட் ரேட் இருக்கணும். எக்ஸாம்பிள், இந்த டார்கெட் ஹார்ட் ரேட் என்னன்னா ரொம்ப சிம்பிள். 220ங்கிற நம்பர்ல இருந்து உங்களோட ஏஜை கழிக்கணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க ஏஜ் 50, அப்ப உங்க ஹார்ட் ரேட் 150 வரணும். அதுக்கு ட்ரெட்மில்ல ஸ்டேஜ் 3 or 4 வரும்போது தான் அந்த ஸ்டேஜ் வரும். அது வரும்பொழுதும் இசிஜில எந்த சேஞ்சும் இல்லைன்னா நெகட்டிவ் ட்ரெட்மில் டெஸ்ட், ப்ராபப்லி யூ ஆர் ஹெல்த்தி. அதுல சேஞ்ச் இருந்ததுன்னா அதான் சொன்னேன், 85% சென்சிட்டிவிட்டி. இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் சுகர் ஃப்ரீ, அதாவது சர்க்கரையே இல்லாம நாங்க ஃபுட் எடுத்துக்கிறோம் சொல்லி ஒரு புது பாலிசி இருக்கு. அது நல்லது. ஏன்னா இந்தியன்ஸுக்கு அதிகமான அளவுல டயபெட்டிஸ் வருது. அதே காரணம் என்னன்னா, இந்தியன்ஸுக்கு அதிகமான அளவு எந்த நாட்டில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் இருக்கு? பழங்களும் வச்சிருக்கோம். வாழைப்பழம் சாப்பிடாம படுக்கிறவங்களே கிடையாது. அதை தவிர மாம்பழம் சீசனு, அதை தவிர விதவிதமான அல்வாக்கள், விதவிதமான ஸ்வீட்ஸ் அதை கிடைச்சிருது. அதனால இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்ப நிறைய பேர் மாறி இருக்கிறது ரொம்ப சரியான நேரம். அது இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிஸை கம்மி பண்ணும். ஆனா இப்போ மோஸ்டா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒன்னு சிஸ்டம் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா மொபைல்ல பார்த்துட்டே இருக்காங்க. இது ரெண்டுமே பெரிய டிசீஸ்க்கான கிரியேட்டிவிட்டியா மாறிடுமா? ஆமா, ஏன்னா செடென்டரி லைஃப். நான் என்ன சொல்றேன், என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்க கூட சொல்றது, 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்றீங்க, எழுந்து போய் ஒரு 5 minutes நடந்துட்டு வாங்க.
அது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா கால் வீக்கம் வரும், ஹார்ட் ஃபெயிலியரா கிட்னி ஃபெயிலியரானு பயப்படணும். ஒண்ணுமே இல்லை, டிபெண்டன்ட் எடிமான்னு பேர். காலை ரொம்ப நாள் தொங்க போட்டு இருக்கிறதுனால வருது. ஆக்டிவிட்டி ஷுட் பி தேர். ஒரே இடத்துல உட்காந்து செய்யவே கூடாது. சார் ஃபைனலா நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க, காப்பீட்டு திட்டத்துல வந்து அதனுடைய பிரைவேட்ல வந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, நீங்க அது கூடுதலா பண்ணுவீங்க. அது ஆக்சுவலா எவ்வளவு இருக்கணும் சார்? அதை பத்தி உங்களுடைய இல்ல குறைவா இருக்குன்னு தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் நிறைய ஹாஸ்பிட்டல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஆமா. சோ அது எவ்வளவு இருக்கணுங்கிறத அந்த ஹாஸ்பிட்டல் டிசைட் பண்ணி அவங்க ஃபைட் பண்ணி அதை வாங்கணும். இல்ல இப்ப நம்ம 5 lakh அப்படின்றது வந்து அரசு கொடுக்கறதுங்கிறது என்டையர் ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு மேக்சிமம் எவ்வளவு எடுக்க முடியும். நீங்க ரொம்ப அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க. அந்த இவங்க கவர்மெண்ட் ஆபீசர் என்ன கேட்டப்ப 5 lakhs இருக்கேன்னாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் இதுன்னு போனாக்கா அவங்க 90,000 to 1 lakh மேல எடுக்க முடியாது. 5 lakhங்கிறது வந்து பாலிசி டெசிஷன். அந்த ஃபேமிலிக்கு 5 lakhs அந்த வருஷத்துக்கு. ஆனா அந்த பர்சனுக்கு போகும்போது 90,000 மேல அவங்க டிரா பண்ணவே முடியாது. அதனால தனியார் இது வந்து பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால நிறைய பேர் நாங்க பண்றது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாத்தணும். அதான் கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தொடர்ச்சியாக பல்வேறு குறிப்பாக இருதய நோய் சம்பந்தமான பல ஆலோசனைகள் அப்படிங்கிறது மருத்துவர் தரப்புல வழங்கப்பட்டாலும் கூட இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக நம்மளுடைய உடல்நிலை வந்து ஆக்டிவா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா மருத்துவருடைய ஆலோசனையா இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.